மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தனி கைப்பக்குவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் வேணும்னாலும் எந்த மீன் போட்டு வச்சாலும் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃப்ரெஷ்ஷான காளா மீன் தான் எடுத்திருக்கேன். சைஸை பார்த்து எடை போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் 15 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு பூண்டு லைட்டாக வதங்கினதும் 1/2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே தண்ணி ஊற்றாமல் நல்லா பரட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி புளியை நல்லா சுட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருந்ததுன்னா குழம்பு பச்சை வாசம் போய் நல்லா சுண்டி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வாசத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீராமல் சேர்த்துட்டு மூடி போட்டு 8 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குழம்பை கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 4 to 5 சின்ன துண்டு பச்சை மாங்காவை சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காளா மீனையும் நல்லா பொத்துனாப்பில் இறக்கி விட்டு குழம்புக்குள்ளார ஒளிச்சு வச்சுக்கோங்க. இது மேலே 5 to 6 கருவேப்பிலையை போட்டு விட்டுட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக மல்லி இலையை தூவி இறக்குனா மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.